நீ ஃபார்மர் அவனும் ஃபார்மர் சரியா, நீ படுற கஷ்டம் தான் அவனும் பட்டுட்டு இருக்கான் சரியா, அவனுக்கும் ஃபேமிலி இருக்கு உனக்கும் ஃபேமிலி இருக்கு சரி, இதுல என்ன பார்சியாலிட்டி சரியா, என் பூவை மட்டும் நான் நம்பர் ஒன்ட்டு நான் அல்லக்கையில வச்சுட்டு பண்றது வந்து இதே மேட்டரே கிடையாது சரியா. நீ ஆக்சுவலா வந்து நீ கால்குலேஷனே பார்த்துருக்க மாட்டேன், நீ எவ்வளவுக்கு மருந்து அடிக்கிற அப்படிங்கிறது வந்து மருந்து கடைக்காரன் மட்டும் தான் தெரியும். நான் தான் மார்க்கெட்ல நம்பர் 1, என் பூ தான், என் பூ அடிச்சுக்கிட்டு இருக்க ஆளே கிடையாது சரியா, அது ஒரு விஷயமே கிடையாதுங்க சரியா. உன்னால எத்தனை ஃபார்மர் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறான் சரியா, நீ பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறியா, அவன் வந்து என்ன சொல்றான் 200 ரூபாய்க்கு மருந்து வாங்கி வச்சிருப்பான், நீ வந்து 1000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருப்ப, அதனால உன்னோட பூ வந்து குவாலிட்டி. அதே இது அவனும் 1000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருந்தா அப்படின்னா உன்னோட டாப் எடுத்திருப்பான். தோனிட்ட வாங்கி அடிச்சா நல்லா இருக்கும், விராட்ல வாங்கி அடிச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி அவன் என்ன திட்டத்தனம் பண்றான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது சரி. அந்த மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஸ்ப்ரே பண்றீங்க பாத்தீங்களா 4வது நாள், அப்பவும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியோட ரிசல்ட்டே தெரியும். குறைஞ்ச விலையில கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதையும் வாங்கி ஃபார்மருக்கு சேல்ஸ் பண்றான். ஒரு மருந்து பிராண்டட் மருந்து கேட்கல அப்படின்னா ஃபீல்டு செக் பண்ணணும். சப்போஸ் ஃபீல்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மருந்துல தான் பிரச்சனை. போட்டு அனுப்புங்க, அதை பார்த்துட்டு தான் நம்ம ஷெட்யூல் ரெடி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமா அனுப்புறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மல்லிகைக்கு வந்து மிகப்பெரிய சவாலே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறது தான். இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும்னா நம்ம வந்து கண்டினியூஸாக மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூ வந்து தொடர்ந்து எடுக்க முடியுது. இப்படி இருக்கும்போது இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய சவாலே இந்த மருந்து வந்து என்ன மருந்து வாங்கி நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதை பயன்படுத்தி நிறைய மருந்து கம்பெனிக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்மால் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு தெளிவாக பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் அண்ணா. அண்ணா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மல்லிகை தோட்டத்துல இருந்து நிறைய வீடியோல பதிவு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மருந்து, இந்த மல்லிகை செடிகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய நோய்களும் அதுக்கு வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய மருந்துகளும் வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதுக்கு வந்து எந்த மாதிரியான மருந்து பயன்படுத்துறாங்க விவசாயிகள், இதுக்கு எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சரி ஓகே. இப்போ மருந்து ஸ்ப்ரே பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதாவது முன்னாடி வீடியோல கூட சொல்லி இருந்திருப்போம், அந்த 4 நாள் கேப்பு. இப்ப முன்னாடி எல்லாம் 1 வாரம் கூட தாக்கு பிடிச்சிருந்தது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு வந்திருக்கு சரி. அந்த 4 நாளுங்கிறது 5ஆவது நாள் விட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ்கள் இருக்கும். ஒவ்வொரு மருந்து பொறுத்து மாறுபடும். இப்போ அந்த லோ பட்ஜெட்ல வாங்கின மருந்து நினைச்சுக்கோங்க 2 நாள்ல தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேல எல்லாம் ஒன்றும் தாக்கு பிடிக்காது சரியா. ஓரளவு மீடியம் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா 1 நாள் 2 நாள். கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்துனா பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாள் 5 நாள், அந்த 1 நாள் முன்ன பின்ன ஆனாலும் கூட அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆக்சுவலா நான் இவ்வளவு மருந்து அடிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து பூச்சி தாக்கம் வந்து கண்ட்ரோலே ஆகல அப்படிம்பாங்க. அதாவது அவங்க அடிக்கிற மெத்தட்லயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அங்க சைட் கண்டிஷன் என்ன பொசிஷன்ல வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஒவ்வொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே பாய்ச்சிருக்க மாட்டாங்க. ரேட் வந்தப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருந்து அடிப்பாங்க. சரி ரேட் வருது நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படின்ட்டு அடிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ப்ராப்ளம் இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மருந்தோட குவாலிட்டி சரி. மருந்தோட குவாலிட்டி வந்து மருந்துகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் சரியா. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. அதை வந்து நம்ம அது குறைஞ்ச விலையில கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதையும் வாங்கி ஃபார்மருக்கு சேல்ஸ் பண்றான். ஒரு மருந்து பிராண்டட் மருந்து கேட்கல அப்படின்னா ஃபீல்டு செக் பண்ணணும். சப்போஸ் ஃபீல்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மருந்துல தான் பிரச்சனை சரியா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றீங்க, அப்போ ஒரு பிராண்டட்ல இருக்கக்கூடிய அதே பிராண்டை வந்து டூப்ளிகேட்டா தயார் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா பண்றாங்க. அது நிறைய பேர் வாங்கி விற்கிறவங்க, ஏன்னா அவனுங்க லாபம் பாக்குறதுக்கு தான் நிறைய பேர் குயிக்கா சம்பாதிக்கணுங்கிறது அவங்களோட டார்கெட் சரியா. ஃபார்மர் எப்படியும் போறான் சரியா, அது அவனுக்கு தேவையே கிடையாது. நம்ம ஃபார்மரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க சரியா. நம்ம தோனிட்ட வாங்கி அடிச்சா நல்லா இருக்கும், விராட்ல வாங்கி அடிச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி அவன் என்ன திட்டுத்தனம் பண்றான்ட்டு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது சரியா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில தான் வாங்கி அடிக்கணுங்கிற மென்டாலிட்டியை வந்து மாத்திக்கோங்க சரியா. புதுசா என்ன பழசே வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம் சரியா. புதுசா செடிகளுக்கும் பாத்தீங்கன்னா புதுசா மாத்துங்க. அது ஒவ்வொருத்தங்க நினைக்கிறாங்க சரி புதுசா அடிச்சா செடிக்கு பாதிப்பா ஒன்னும் ஆகாது சரியா. ஏன்னா அதுக்கு அடுத்த நாளே 2 நாள்ல கிளியர் ஆகிறதுக்கும் மருந்து இருக்கு. உங்களுக்கு காசு தான் மெயின் சரியா. இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் மார்க்கெட்ல நம்பர் 1, என் பூ தான், என் பூ அடிச்சுக்கிட்டு இருக்க ஆளே கிடையாது சரியா. அது ஒரு விஷயமே கிடையாதுங்க சரியா. உன்னால எத்தனை ஃபார்மர் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறான் சரியா. நீ பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறியா,
சரியா, அதுதான் நம்பர் ஒன்னே தவிர, சரியா, நான் என் பூவை மட்டும் நம்பர் ஒன்னா இருக்குங்கிறது 500 ரூபாய்க்கு வித்துட்டு உன் பூவை வந்து 200 ரூபாய்க்கு போடுறதுலாம் வந்து நம்பர் ஒன் கிடையாது. சரியா, மத்தவன் ஆக்சுவலா வந்து நீ ஃபார்மர் அவனும் ஃபார்மர். சரியா, நீ படுற கஷ்டம் தான் அவனும் பட்டுட்டு இருக்கான். சரியா, அவனுக்கும் ஃபேமிலி இருக்கு, உனக்கும் ஃபேமிலி இருக்கு. சரி, இதுல என்ன பார்சியாலிட்டி? சரியா, என் பூவை மட்டும் நான் நம்பர் ஒன்ட்டு 4 அல்லக்கையில வச்சுட்டு பண்றது வந்து இதே மேட்டரே கிடையாது. சரியா, நீ ஆக்சுவலா வந்து நீ கால்குலேஷனே பாத்துருக்க மாட்ட. நீ எவ்வளவுக்கு மருந்து அடிக்கிற அப்படிங்கறது வந்து மருந்து கடைக்காரன் மட்டும் தான் தெரியும். சரியா, நீ கால்குலேஷன் பண்ணியிருந்தா தெரியும் அதுல லாபம் வருதா. அதுதான் நான் முன்னாடி போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன், யாரும் கால்குலேஷன் பண்றது கிடையாது. சரியா, கால்குலேஷன் பண்ணியிருந்தா நீ 1000 ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்கா இல்ல 500 ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். சரியா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்றான், 200 ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடிச்சிருப்பான், நீ வந்து 1000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருப்ப. அதனால உன்னோட பூ வந்து குவாலிட்டி. அதே இது அவனும் 1000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருந்தா அப்படின்னா உன்னோட டாப் எடுத்திருப்பான் கண்டிப்பா. சரி, அவனால முடியல, அவனுக்கு பட்ஜெட், ஏன்னா ஃபார்மர் அவனோட பேக்ரவுண்ட் அவ்வளவுதான். சரியா, அதனால வந்து யாரையும் வந்து இதே பண்ண வேண்டாம். உன் பூ இருக்கு, என் பூ இப்படி அந்த பார்சாலிட்டியே வேண்டாம். சரியா, நீ 4 பேருக்கு சொல்லிக் கொடு. சரியா, நீ உரம் என்ன போடுற, மருந்து என்ன ஸ்ப்ரே பண்ற, என்ன பண்ணணும், நீ ஒன்னால 4 பேருக்கு அடைஞ்சனா நீ நம்பர் 1. சரியா, அதுதான் இதே தவிர. சரியா, மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மருந்துலேயே பாத்தீங்கன்னா தளிருக்கு இல்ல பூ சைஸுக்கு, பூ அந்த புழு பிரச்சனைகள், பூச்சி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே மருந்து ஒரே மருந்தா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 200 ரூபாய்க்கு அடிக்கிறதுல 2000 ரூபாய்க்கு அடிக்கணும். சரியா, அது அந்த மருந்து மட்டும் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்ல உங்க பூ அடிச்சுக்கிடவே முடியாது. சரியா, அதுதான் கால்குலேஷன். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நீங்க உரம் போடுறதுனா உரம் போடுங்க, கண்டிப்பா போடுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே மருந்து. இப்ப ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பூஞ்செடி அந்த களைக்கொல்லியை அடிச்சு அதாவது என்ன சொல்றதுன்னா உரத்தை, அதாவது உரம் எடுக்க முடியாத கண்டிஷனுக்கு போயிருச்சு. சரியா, நீங்க என்னதான் உரம் போட்டீங்கன்னாலும் அந்த மருந்து அடிச்சா தான் வருது. மருந்து அடிச்சும் வரல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரியா, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா கார்பரேட்காரன் என்ன பண்ணா, களைக்கொல்லியை அழிச்சான். களைக்கொல்லினால ஆக்சுவலா நுண்ணுயிரெல்லாம் சொல்லி முடிச்சு. இது அவங்களுக்கு ப்ராஃபிட். சரியா, ஆனா ஃபார்மருக்கு வந்து ப்ராஃபிட்டே கிடையாது. பொதுவாக அந்த களைக்கொல்லி வந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து வந்து விவசாயிகள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்த்தாங்க. கண்டிப்பா. எப்படின்னா நமக்கு உழுவுறாங்க, உழுதுட்டு டக்குன்னு களைக்கொல்லி அடிச்ச உடனே மொத்தம் காலி ஆயிடுது, அந்த பயிர் மட்டும் தான் நிக்குது. இது வந்து பெரிய வரப்பிரசாதம் மாதிரி பார்த்தாங்க. அவர் போக பாத்தீங்கன்னா இதோட தீமைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அப்படிங்கும் போது நிறைய விவசாயிகள் வந்து தெரியாது, வர்ற சரி ஆள்கூலி கம்மியாயிருச்சு அப்படிங்கிற இது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் களைக்கொல்லி அடிச்சு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும். அவன் பக்கத்துல ஃபார்மர் சொல்லுவான், அவன் களைக்கொல்லி அடிக்கிறான்ப்பா, அது அவனுக்கு பூ நல்லா தான் வருது. அது இப்போதைக்கு வரும். அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து என்னதான் மருந்து அடிச்சாலும் உரம் போட்டாலும் பூ சைஸே வர மாட்டேங்குது. சரியா, நோய் பிரச்சனைகள் மாற மாட்டேங்குது. அதுக்கு மெயின் காரணமே நம்ம களைக்கொல்லி அடிக்கிறது. கண்டிப்பா. சரியா, இது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது, களைக்கொல்லி அடிக்கிறோம், ஏன் பயிர் வரல அப்படின்னு. சரியா, ஏன்னா இதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் தான். அந்த நுண்ணுயிர்களே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அழிச்சிடுறாங்க. அடிச்சு அதாவது அவங்க இது உடனடி தான், உடனடிக்கு என்ன பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கான்செப்டா இருக்கு. ஆமா, அது அந்த ஆசிட் தான். அது ஆசிட்டை இமீடியட்டா கருகுது அப்படின்னா அப்ப எவ்வளவு பாய்சன் அதுல இருக்கும்னு பாத்துக்கணும். கண்டிப்பா. சரியா, அதனால வந்து பாத்தீங்கன்னா களைக்கொல்லியை தவிர்த்துருங்க மெயின். சரியா, மருந்து வந்து புதுசா கொடுங்க. சரியா, புது பிராண்டல் கொடுங்க. பழசே வச்சு ஓட்டிட்டு இருக்காதுங்க. எது தேவையோ அதை மட்டும் கொடுங்க. சரியா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பூ வரணும், எனக்கு நாளைக்கே பூ வரணுங்கிற கான்செப்ட்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து காசு வேஸ்ட் தான். சரியா, அதுக்குன்னு ஒரு டைம், நீங்க என்னதான் ஸ்ப்ரே பண்ணாலும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தளர் அடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, பூ சைஸ் வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. சரியா, அந்த நோய் மேலாண்மை இப்ப எனக்கு தெரிஞ்சு நேத்து தான் மருந்து நம்ம கடையில வாங்கிட்டு போனா, அப்படி தம்பி நேத்து அடிச்சேன், இன்னைக்கு ஒன்னும் ரிசல்ட் தெரியல அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால ஒரு டைம் எடுத்துக்கணும். இப்ப அந்த மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஸ்ப்ரே பண்றீங்க பாத்தீங்களா 4வது நாள், அப்பவும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியோட ரிசல்ட்டே தெரியும். கண்டிப்பா. சரியா, அப்படியே ஒரு இது மருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த செடிக்கு செட் ஆகணும். கண்டினியூா நம்ம காம்பினேஷன் மாத்தி கொடுக்குறோம், அப்படியே செட் ஆகும். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் அது செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பிரச்சனையே வராதுங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருந்து கடை வைக்கல, இப்போ வந்து கடை வச்சிருக்கிறோம். அதை வந்து முன்னாடி எல்லாம் கட் பண்ணி எடுத்தோம், இப்போ கட் பண்ணலாம எடுத்துட்டு இருக்கிறோம். சரியா, அப்படிங்கும் போது சரி எது அப்படியே போகும், இதெல்லாம் அனுபவம் தான். சரியா, எது பண்ணலாம், எது இது பண்ணலாம். நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா
பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா செடி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நண்பர்கிட்ட வந்து இந்த மல்லிகை சாகுபடியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது இவர்கிட்ட வந்து மருந்து கடை கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து வெளியே இருந்து வந்து மருந்தை வாங்கி ஸ்ப்ரே பண்ணி வந்து அடித்து இதுலேருந்து லாபம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவ்வளவு செடிகள் இருக்கும்போது நம்ம எதுக்கு வெளியே வாங்கணும் அப்படின்ட்டு அவங்களே அதில் வந்து டிப்ளமோ முடிச்சு அதுக்கப்புறம் மருந்து புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி இப்போ அதில் இருந்து என்னென்ன மருந்துகள்லாம் நம்ம வந்து அடித்தா நம்ம தோட்டத்துக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மருந்தாக மாற்றி ஸ்ப்ரே பண்ணி அவங்களோட தோட்டத்தில் டெஸ்ட் பண்ணி தான் வந்து மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த விவசாயி வந்து நேரடியாக தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வந்து கொரியர் மூலமாக அனுப்புவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கேருந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. அவர் சொல்கிற மருந்தை உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த இடங்களில் வந்து நீங்கள் போய் வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க. இவங்க கிட்ட தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத வந்து எந்த வீடியோவில் நம்ம பதிவு செய்யலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன தகவல்களாக இருந்தாலும் நம்ம நண்பர் வந்து சொல்லதுக்கு வந்து எப்போதும் தயாராக தான் இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் இவரே கண்டினியூ பண்ணலாம், இல்லை நீங்கள் வெளியே இருந்து வாங்கணும்னாலும் வாங்கலாம். கரெக்டு தானே? கண்டிப்பா. ஓகே. இப்போ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை வந்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் தாலுகா சின்னகுளங்குளத்தில் இருக்குது என்னோட தோட்டம். இப்போ நம்ம கடை வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரன்கோயிலில் வச்சிருக்கிறோம். சரியா? அது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது வந்து எல்லா கிராப்பும் கிடையாது. மெயினாக மல்லியில் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணாலே போதும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். சரியா? மல்லியில் நீங்கள் A to Z என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிடுவோம். சரியா? அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் அடித்தேன் ரிசல்ட் வரல அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு டைம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூ அந்த பிரச்சனைகளே இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் கவர் பண்ணுறது மாதிரி தான் நம்ம கொடுப்போம். நம்ம ப்ராப்பராகவே கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு அதிகமோ இவங்களுக்கு அதிகமோ அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. சரியா? தெளிவாக கொடுப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி வந்து நம்ம ஃபார்மர் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு நம்மளே களைக்கொல்லி விற்கக்கூடாது. நம்ம இதில் வந்து களைக்கொல்லி நிறைய பேர் வந்து களைக்கொல்லி இருக்கான்னு கேட்குறாங்க. களைக்கொல்லி வந்து கிடையவே கிடையாது. நான் அந்த மாதிரி மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கிறதுலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. சரியா? தேவையில்லாத ப்ராடக்ட்டும் வச்சிருக்கிறது கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் கொரியரில் படைச்சினாலும் சரி, உங்களோட ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறோம், ஃபோட்டோ அனுப்புங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஷெட்யூல் ரெடி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். அதை நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா தான் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அனுப்புகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? கரெக்டாக தான் தேவையில்லாத மருந்துகள் வேஸ்ட் தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டாம். சரியா? ஏன்னா அந்த ஆர்வ கோளரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறேன்ட்டு தேவையில்லாமல் பண்ண வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாத வந்து பண்ண வேண்டாம். சரியா? ஆமாம்.